நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. கர்ணா, அந்த கடோத்கஜன் என்னுடைய விரோதிதான். இங்கு என் உயிர் போக போகிறது. இருந்தும் நீ இன்னும் அந்த அபூர்வ சக்தியை பயன்படுத்த மாட்டாயா? துரியோதனன் உயிர் ஆபத்தில் இருக்கிறது அங்கராஜனே. என்ன யோசிக்கிறாய் கர்ணா? நான் வருகிறேன் துரியோதனா, நான் வருகிறேன். யார் காப்பாற்றுகிறார்கள் பார்க்கலாமா? துரியோதனன் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. துரியோதனன் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. துரியோதனன் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. என்றே இந்த யுத்தத்திற்கு உன் மரணத்துடன் முடிவு கட்டுகிறேனா? நான் சாக விரும்பினாய் அல்லவா? என்னை அவன் தாக்கட்டும், என் உயிர் போகட்டும். ஆனால் நான் ஒரு கோழியை போல சாக மாட்டேன். நான் கடோத்கஜனுடன் யுத்தம் செய்வேன். யுத்தம். நான் மடிந்தால் என் பிணத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு உன் கடைசி ஆசையை பூர்த்தி செய்து கொள். எடு உன் அபூர்வ சக்தியை கர்ணா, எடு. உயிர் நண்பா, எடு.
துக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. வாசுதேவா, நீ இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டாய். எங்கள் மனதின் இருளை எப்படி நீக்குவாய்? எங்களது குலவிளக்கு அணிந்ததினால் எங்கள் மனதில் இருள் சூழ்ந்துள்ளதே. தாம் ஏற்றி வைத்தீர்களே தீபம், அந்த தீபம், அந்த ஒளி கடோத்கஜனின் இழப்பை நிறைவு செய்யுமா? இயலாதல்லவா? எங்கள் அபிமன்யுவின் மரணத்தின் வடுவே இன்னும் மாறவில்லை. அதற்குள்ளாகவே எமது நெஞ்சிலே மற்றொரு காயம் பட்டுவிட்டது. அவரின் மரணத்தினால் எத்தனை ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அத்தனை ஆழமான காயம் நிச்சயம் பிரம்மாஸ்திரத்தினாலும் ஏற்படுத்த இயலாது. வீர கடோத்கஜனின் மரணத்திற்கு பிறகு என் மனது என்னையே கேள்வி கேட்கின்றது. எனக்கு 1000 யானைகள், 10,000 சிங்கத்தின் பலம் இருக்கின்றது. ஆனால் இந்த பலத்தினால் என்ன பயன்? நான் தந்தையாயிருந்தும் எனது மகனை என்னால் பாதுகாக்க முடியவில்லை. எனது மகன் இன்று உயிரை விடுகின்ற போது உதவிக்காக நிச்சயம் என்னை அழைத்திருப்பார். இல்லை பீமண்ணா, இல்லை. கடோத்கஜன் ஒன்றும் பலமில்லாதவன் அல்ல. அவன் ஆபத்திலே இருக்கும் போது மற்றவரை அழைப்பதற்கு தமக்கு தமது பிள்ளை மீது இருக்கும் பாசமே இப்படி நினைக்கத் தோன்றுகிறது. உண்மை இதுதான். கடோத்கஜன் மிகவும் வீரம் மிக்கவன், எதற்கும் துணிந்தவன். அவன் இன்று நன்றாக தெரிந்தேதான் உயிரை தூசாக நினைத்து எதிரியோடு யுத்தம் செய்தான். மரணத்தோடு விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் தன் மரணம் தெரிந்துதான் அவன் யுத்தம் செய்தானா? அதாவது அவன் தனது உயிரை வேண்டுமென்றே இழந்தானா? இல்லை நகுலா, அவன் தனது உயிரை இழக்கவில்லை. தனது உயிரை அவன் தியாகம் செய்தான். மரணத்தை தானே ஏற்றுக்கொண்டான் அவன். கேசவா, நீ என்ன சொல்ல நினைக்கிறாய்? பீமண்ணா, உங்களுக்காக, பாண்டவர்களின் வாழ்க்கையை என்றைக்கும் ஒளிமயமாக்குவதற்காக கடோத்கஜன் மரணம் என்ற இருளடைந்த குகைக்குள்ளே புதைந்திருக்க துணிந்து விட்டான். நீ என்ன சொல்கிறாய்? நீ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை கேசவா. இதுதான் மிகப்பெரிய விந்தை அர்ஜுனா. உனது சகோதரனின் மகன் யுத்த களத்திலே உனது உயிரை காப்பாற்றுவதற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்தான். எனக்காகவா? ஆ, இன்று கர்ணன் உன்னை வதம் செய்து கௌரவர்களுக்கு வெற்றி கிடைக்க சபதம் செய்தான். அதற்காக அவன் உனது தந்தை தேவேந்திரன் தந்த அற்புத சக்தியை பாதுகாத்து வைத்திருந்தான். எனது அறிவுரைப்படி கடோத்கஜன் தனது முழு சக்தியின் இலக்காக கர்ணனின் உயிர் நண்பன் துரியோதனனை வைத்தான். அதனால் கர்ணன் வேறு வழியில்லாமல் அற்புத சக்தியை கடோத்கஜன் மீது பிரயோகிக்கும்படி ஆயிற்று. எனக்காக கடோத்கஜன் இன்று இத்தனை பெரிய தியாகம் செய்தானா? எனக்கே அது பற்றி தெரியாதே. தியாகம் செய்பவர்கள் என்றுமே இது போலத்தான் எதுவும் சொல்லாமல் தனது கடமையை செய்கிறார்கள். அது பற்றி யாருக்குமே தெரிவதில்லை.
இது அவர்களின் பெருந்தன்மை. ஆனால் தாம் அனைவரும் கடோத்கஜனின் வீர மரணத்தை, அவனின் மகத்தான தியாகத்தை மறந்து சோகமடைந்து அவனை அவமானப்படுத்துகிறீர்கள். நாங்கள் அறியாமலேயே இந்த தவறு செய்துவிட்டோம் வாசுதேவா. இனிமேலாவது அந்த தவறை சரி செய்யுங்கள். வீர கடோத்கஜனுக்கு அவனது மகத்தான தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்துங்கள். நான் தருகிறேன் இறுதி அஞ்சலி. கர்ணன் கடோத்கஜனை வதம் செய்தான். இனி நான் கர்ணனை வதம் செய்து எனது சகோதரன் மகனுக்கு மரியாதை செலுத்துகிறேன். கடோத்கஜன் பாண்டவர்களின் வாழ்க்கையின் அழிவை தடுப்பதற்காக தனது உயிரை தியாகம் செய்தான். அதற்கு உண்மையான அஞ்சலியாக தீபத்தை ஏற்றி வையுங்கள். வாருங்கள், தாம் அனைவரும் கடோத்கஜனை நினைத்து தீபம் ஏற்றுங்கள். காந்தாரி, அங்கராஜன் கர்ணன் மீண்டும் மீண்டும் மறுத்த பிறகும் சகுனியின் பேச்சு நம்பி துரியோதனன் இன்று கர்ணனின் அற்புத சக்தியை பயன்படுத்தும்படி செய்துவிட்டான். அது பற்றி சகுனியும் துரியோதனனும் அறிவார்களே. அற்புத சக்தி என்பது ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். அதை யார் மீது செலுத்தினாலும் அவனது மரணம் நிச்சயமாக நேரும். ஏனென்றால் இந்திரனின் அற்புத சக்தி என்றுமே பலிக்காமல் போகாது. இருந்தும் இதன் பெரும் சக்தியால் அர்ஜுனன் அல்ல, கடோத்கஜன் அழிக்கப்பட்டான். நமது துர்பாக்கியம் இது. வேறு என்ன சொல்வது? சுப சொல் பேசு காந்தாரி, சுப சொல் பேசு. அப்படி சொல்வதனால் மன்னா, அந்த உண்மை மாறிவிடப் போவதில்லை. இன்று குருட்சேத்திரத்திலே நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சரித்திரமானது கௌரவரின் அழிவின் கதையை எழுதிக் கொண்டிருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய் காந்தாரி? உண்மையைத்தான் சொல்கிறேன் மன்னா. எவனின் விதியிலே அழிவு எழுதி இருக்கிறதோ அவனது மூளை கலங்கி விடுகிறது. அவனாகவே அழிவின் இடத்தை நோக்கி முன்னேறுகிறான். அந்த சக்தியை பயன்படுத்தி அர்ஜுனனை அல்ல, கடோத்கஜனை அழித்து துரியோதனன் இந்த வார்த்தையை உண்மையாக்கி விட்டான். மன்னா, அற்புத சக்தி அழிந்துவிட்ட பிறகு இன்று என்னுள் தோன்றுகிறது, அந்த கர்ணனுக்கு மட்டுமல்ல, அனைத்து வீரர்களின் அஸ்திர குவியல்கள் தீர்ந்து விட்டது என்று. எனது அஸ்திர குவியல் இன்னும் தீர்ந்து விடவில்லை நண்பா. எனது அஸ்திர குவியலிலே வெறும் அற்புத சக்தி மட்டுமல்ல, அனைத்து சக்திகளும் உள்ளது. குருதேவர் பார்கவ பரசுராமன் அன்று எனக்கு அஸ்திர வித்தைகளை கற்றுத் தந்தார். அதன் காரணமாக எனது அஸ்திர குவியலில் திவ்ய அஸ்திரங்கள் பல இருக்கின்றன. ஓர் அற்புத சக்தி இல்லை என்றால் அதனால் என்ன வந்தது? அதைவிட அதிக சக்திகள் இருக்கின்றது என்னிடம். அவை உனக்கு வெற்றியை தேடித்தரும். எனவே நீ கவலை கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை இளவரசே. அவநம்பிக்கையும் கவலையும் இதில் இருக்கத்தான் செய்கிறது.
இன்று ஏன் எனது உயிரை காப்பதற்காக உன்னை கடோத்கஜன் மீது அற்புத சக்தியை பயன்படுத்தும்படி செய்தேன்? ஏன்? இப்போது அர்ஜுனனை கொல்வது எவ்வாறு நண்பா? எவ்வாறு? நான் இன்று மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் கர்ணா, மிகப்பெரிய தவறு. நண்பா, உனது இந்த தவறை நான் சரி செய்கிறேன். நாளை நான் அர்ஜுனனை வதம் செய்வேன். ஆனால் அற்புத சக்தி இன்றி அர்ஜுனனின் வதம் எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமா? இதை உனக்கு நாளை யுத்த களத்திலே புரிய வைப்பேன். நல்லதுதான். நான் அந்த அற்புத சக்தியை பயன்படுத்தி அர்ஜுனனுக்கு பதிலாக கடோத்கஜனை அழித்தது. ஏனென்றால் இந்த சக்தியின் காரணத்தினால் எனது பக்கம் அதிக பலம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த அர்ஜுனனும் நானும் சக்தியிலே சமமான வீரர்களாகிவிட்டோம். இதே அற்புத சக்தியால் நான் அர்ஜுனனை அழித்திருந்தால் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் கர்ணன் தர்ம யுத்தம் செய்யவில்லை என்று, அதர்மத்தை பின்பற்றினான் என்று. ஆனால் இப்போது நான் அர்ஜுனனை வதம் செய்தால் எனது திறமையையும் வீரத்தையும் பற்றி சரித்திரத்தின் பக்கங்களிலே ஒவ்வொரு வரியிலும் எழுதப்படும். உனது இந்த அதீத நம்பிக்கையால் எனது உடைந்த தைரியத்தை நிலைப்படுத்தினாய் கர்ணா. இப்போது நிம்மதியாக செல் இளவரசே. சென்று நன்றாக அமைதியாக உறங்கு. இந்த மகா யுத்தத்தில் வெற்றி உன் பக்கம்தான் இருக்கும். நான் இருக்கும் வரையில் பாண்டவர்கள் யுத்தத்தில் நிச்சயம் வெற்றி அடைய இயலாது. நிச்சயம் இயலாது. நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம் நண்பா, நாளை சந்திப்போம். நாளை யுத்தத்திலே நான் எனது உயிரையே பணயம் வைப்பேன் நண்பா. நாளை யுத்தத்திலே ஒன்று அந்த அர்ஜுனன் இருக்க மாட்டான், அல்லது நான் இருக்க மாட்டேன். என்னவாயிற்று மன்னா? தாம் இன்று மிகவும் கவலையோடு இருக்கிறீர்கள். காந்தாரி, சஞ்சயன் எப்போது எனக்கு யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் யுத்த பூமியின் வர்ணனை செய்யும் போது எனது இதயத்தின் துடிப்புகள் அதிகரிக்கின்றன. ஆனால் இன்று தாம் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? எனது கவலை அந்த பாண்டவர்கள் அழியாத பிதாமகரை செயலிழக்கச் செய்தனர். ஆச்சாரியர் துரோணரை வதம் செய்தனர். அதே பாண்டவர்கள் இந்த பலசாலி அங்கராஜன் கர்ணனையும் அழித்து விட்டால் பிறகு என் அன்பு மைந்தன் துரியோதனின் நிலைமை என்னவாகும் என்பது. அந்த மாயமன்னன் திறமையாக ராஜதந்திரங்களை பயன்படுத்தி நம்மை இன்று மெதுவாக தோல்வியின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டான். அனைவரும் நினைக்கிறார்கள் அந்த கடோத்கஜனை வதம் செய்து கௌரவர்கள் நேற்று யுத்தத்தை வென்று விட்டதாக. ஆனால் இந்த வெற்றியிலே கௌரவரின் தோல்வியும் பாண்டவரின் வெற்றியும் மறைந்துள்ளது. ஏனென்றால் கர்ணனின் அற்புத சக்திகள் அழிந்து விட்ட பிறகு அர்ஜுனன் இனி பாதுகாப்பாகிவிட்டான். எனது மிகப்பெரிய கவலைக்கு காரணம் கிருஷ்ணன்தான். அவன் பெரிய மாயக்காரன். தன் மனதில் உள்ளதை சொல்லாமலேயே ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து தனது காரியத்தை சாதிக்கிறான். இப்போது அவன் இந்த யுத்தத்தின் நாளைய இரவிலே
கிருஷ்ணன் பாண்டவர்களின் மனதிலே எப்படிப்பட்ட நெருப்பை ஏற்றி வைத்திருக்கிறாரோ, ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள். தேரோட்டி, தேரை அர்ஜுனன் அருகில் கொண்டு செல், கொண்டு செல். காந்தாரி, இன்று கர்ணனின் மனதின் நம்பிக்கை நற்பகலின் சூரியனைப் போல் பிரகாசமாய் உள்ளது. ஆமண்ணா, அற்புத சக்தி அழிந்துவிட்ட பிறகும் கூட அவன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய துடிக்கிறான். இதை பார்த்து எனது மனதில் நம்பிக்கையும் பெருகிவிட்டது. ஏனென்றால் அங்கராஜன் கர்ணன் ஒருவனே மகா அஸ்திரம். அவன் எனது அன்பு மைந்தன் துரியோதனின் அஸ்திரத்திலேயே நிலையாக இருக்கிறான். இவன்தான் அவனை வெற்றி அடைய செய்ய இயலும். நீல்கர்ணா, ஏங்கராஜனே, என்னை கொன்றுவிடு. இல்லை வீரனே, இல்லை. நான் உனக்கு உயிர் தானம் கொடுக்கிறேன். அதனால் நீ அர்ஜுனனிடத்தில் எனது செய்தியை தெரிவித்து விடு. கர்ணன் அவனோடு யுத்தம் செய்ய அவனை எதிர்பார்க்கிறான் என்று. செல், செல் தேரோட்டி. எப்போதும் ஏன் அர்ஜுனனை எதிர்பார்க்கிறாய்? என்னை பார். சூதபுத்திரனே, ஏன் எப்போதும் அர்ஜுனனை எதிர்பார்க்கிறாய்? உன்னை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நானே போதுமே. தேரோட்டி மகனே, நீ எப்படிப்பட்ட மாவீரன் தெரியுமா? அந்த பிதாமகர் பீஷ்மரின் சேனாதிபதி பொறுப்பேற்ற பிறகு தன்னை தானே அர்ஜுனனின் பானங்களில் இருந்து தப்பிப்பதற்கு 10 நாள் வரை கூடாரத்தில் மறைந்திருந்தாயே. ஆனால் ஒரு வீரனை போல் வேடமணிந்து வந்துள்ளாயே. குள்ள நரி புலித்தோலை போட்டுக் கொள்வதால் புலியாகி விடாது. விட்டுவிடு இந்த நாடகத்தை. இது நாடக மேடை அல்ல, யுத்த பூமி, யுத்த பூமி. இது நாடகம் அல்ல, யுத்தம் செய்வார்கள், யுத்தம். உனது புஜத்திலே பலம் இருந்தால் இந்த பீமனின் தாக்குதலை தடுத்துப் பார். தயாராக இரு. நீ குந்தியின் மகன், பாண்டவரில் ஒருவர். பாண்டவர்கள் 5 உனது தம்பிகள். அன்னையே, என்று உங்களுக்கு 5 புதல்வர்கள் நிச்சயம் இருப்பார்கள். நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், அர்ஜுனனை தவிர பாண்டவர்கள் வேறு எவரையும் நான் கொல்ல மாட்டேன். சூதபுத்திரனே, யுத்தம் செய்யவருக்கு மறந்து விட்டதா?
ஏ பீமா, உன்னை பெரிய பலசாலி என்று எண்ணுகிறாயா? ஆனால் உனது பானத்தில் அத்தனை சக்திகள் இல்லை. அதன் சக்தியினால் எனது கால்களை அசைக்க முடியாது. உனது சக்தியை காட்டிவிட்டாய். இப்போது எனது பானத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இரு குந்தி மகனே. பார்த்தா, பீமண்ணாவும் கர்ணனும் மோதுகிறார்களா? ஆம் மதுசூதனா. பார்த்தா, பீமண்ணா மாபெரும் பலசாலிதான். ஆனால் கர்ணனை வெற்றி கொள்ளும் அளவிற்கு சக்தி இல்லை. அதனால் எப்படியாவது கர்ணன் பீமண்ணா மீது ஏதாவது பயங்கர தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் நீ சென்று கர்ணனை யுத்தத்திற்கு அழைத்து விடு. பாண்டவர்களை அவர்களின் வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்று. சரி மதுசூதனா, செல். எனது தேரை கர்ணன் இருக்குமிடம் அழைத்துச் செல். பலே கர்ணா, பலே. கேசவா, நமது பீமண்ணா ஆபத்தில் இருக்கிறார். நான் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், அர்ஜுனனை தவிர வேறு எந்த பாண்டவர்களையும் நான் கொல்ல மாட்டேன்.
பார்த்தாயா மருமகனே பரத்தில் சிறந்தவரை? தன்னைத்தானே பெரிய பலசாலி என்று நினைக்கும் பீமன் கர்ணனால் மரணத்தின் வாயில் வரை சென்று திரும்பி விட்டார். கேட்கிறாயா காந்தாரி? கேட்கிறேன் மன்னா. கர்ணனின் கைகளால் இன்று பீமன் அழிந்திருக்க வேண்டும். பீமனின் கோபத்தால் கர்ணனின் கவனம் சிதறி இருக்க வேண்டும். அதனால் தான் அவன் இலக்கு தவறிவிட்டது. ஆனால் அர்ஜுனனோடு யுத்தம் செய்கின்ற போது கர்ணனின் இலக்கு தவறவே கூடாது. மருமகனே, அர்ஜுனனும் அங்கராஜன் கர்ணனும் எதிரெதிரே வந்து விட்டார்களா என்ன? மன்னா, யுத்தத்தின் இறுதியிலே கௌரவர் வெல்வார்களா அல்லது பாண்டவர்களா? இதற்கான முடிவை கர்ணனும் அர்ஜுனனும் செய்யும் யுத்தம் சொல்லும் காந்தாரி. மாமா அவர்களே, இன்று யுத்தத்தின் முடிவு தெரிந்தே ஆக வேண்டும். ஆம் மருமகனே, ஆம். இந்த நாளைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நேற்று கர்ணன் கடோத்கஜனை வதம் செய்தான். அவன் இன்று அந்த அர்ஜுனனை வதம் செய்வான். அர்ஜுனனை. அதோடு யுத்தம் முடிந்துவிடும். முடிந்துவிடும். பார்த்தா, இன்று உன் முன்னால் கௌரவ சேனாதிபதியின் உருவத்திலே பீஷ்ம பிதாமகர் இல்லை, குரு துரோணாச்சாரியரும் இல்லை. அவர்களுக்காக உனது இதயத்திலே மரியாதை இருந்தது. ஆனால் என்றோ உன் முன்னால் உனது குலத்தின் மிகப்பெரிய எதிரி துரியோதனனின் அன்பு நண்பன் தான் நிற்கிறான். கேசவா, எதிரியின் நண்பன் எதிரியை போன்றவன் தான். இதே எதிரிதான் அன்றும் அந்த ராஜசபையிலே எனது தர்ம பத்தினி, எனது அன்பு திரௌபதியை அவமானப்படுத்தினான். அன்று இவன் பிழைத்ததற்கு காரணம் எனது கைகள் ராஜநீதி என்ற பெயரால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இன்று இவன் தப்பவே முடியாது. சூதபுத்திரனே, ஏ சூதமைந்தனே, நீ என்னை தேடியே அலைந்து கொண்டிருக்கிறாயா? என்னோடு யுத்தம் செய்வதற்கு துடிக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். பிறகு இன்று வரை உனது முகத்தை காட்டாமல் எங்கே ஒளிந்திருந்தாய்? உனது மாதா ராதையின் மடியிலா? ஏன், என்ன ஆயிற்று?
நீ உனது மாதாவின் பெயரை கேட்டவுடன் இப்படி துடிக்கிறாயே? அதாவது நான் எனது வில்லினால் உனது இதயத்திலே ஏதோ அம்பு எய்தது போல. அர்ஜுனா, நீ உன்னுடைய நாவினால் என் மீது தொடுக்கின்ற அம்புகள் அனைத்தும் என் இதயத்தையே இலக்காக கொண்டுள்ளன. நீ வாயினால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ இவ்வாறு உனது நாவினால் அம்பு விடுவதன் காரணத்தால் உன்னை மிக சிறந்த வில்வீரன் என்று அழைக்கிறார்களா? இந்த பொறாமைதானே உனக்கு என்னை மிகச்சிறந்த வில்வீரன் என்றும் உன்னை ஏன் சொல்வதில்லை என்று? அதுதானே உண்மை. சூதமைந்தனே, போதும், நிறுத்து. சூதமைந்தன் சூதமைந்தன் என்று சொல்வதை. ஏன் உனது நாவினால் அம்பு எய்கிறாய்? உனது தூணியிலே இருக்கும் அம்புகள் கூர்மழுங்கி விட்டனவா? இல்லை உனது வில்லின் வேகம் குறைந்து விட்டதா? கவலைப்படாதே, அப்படி எதுவும் இல்லை. நீ விரும்பினால் இதோ இந்த எனது வில்லினால் கூட உனது இதயத்தை துளைக்க முடியும். அப்படியா? இத்தனை பெரிய பேராசையா? உனக்கு முன்னால் நகுலனும் சகாதேவனும் வந்தார்கள் இதே ஆசையோடுதான். நினைத்தால் அவர்கள் தலையை கொய்திருப்பேன். ஆனால் அவர்களை சிறுவர்கள் என எண்ணி அவர்களுக்கு உயிர்தானம் செய்தேன். அதோடு அவன் மகா பலசாலி பீமன். அவனை யுத்த பூமியிலே கீழே தள்ளி உயிர் பிச்சை அளித்தேன். தர்மனின் விதி நன்றாக இருக்கிறது. அவன் இன்னும் என் முன்னால் வரவில்லை. நீ உனது வில்வித்தையின் கர்வத்தின் காரணமாக என்னை எதிர்க்க வந்து விட்டாய். நான் உனது இந்த கர்வத்தை நிச்சயம் அடக்குவேன். அப்படியா? உனக்கு இது பற்றி தெரியாது. நான் எனது மாதாவின் முன்னால் உறுதிமொழி செய்துள்ளேன். மீதி அனைவரையும் விட்டு விடுவேன். ஆனால் உன்னை உயிரோடு விடமாட்டேன் அர்ஜுனா. நானும் உன்னை அழிப்பதற்காக சபதம் செய்துள்ளேன். உன்னிடம் எனக்கு எனது மைந்தன் வீராபிமன்யுவின் அழிவிற்கு பழிவாங்க வேண்டும். எனது சகோதரன் மகன் கடோத்கஜனின் அழிவிற்காகவும் பழிவாங்க வேண்டும். அப்படி என்றால் பார்க்கலாம். நீ உனது சபதத்தை நிறைவேற்றுகிறாயா அல்லது நான் நிறைவேற்றுகிறேனா என்று பார்த்து விடுவோம். நீ செய்த பாவத்தின் கடனை தீர்ப்பதற்காக தயாராக இரு, தயாராக இரு. भले भले करना भले. பலே அங்கராஜன் கர்ணனே, பலே. சூதமைந்தா, தேரோட்டி மீது அம்பு போட்டதற்கு பலி உனக்கு ஏற்படுகின்றதா குந்தி மைந்தா? எப்படிப்பட்ட வில் வீரன் நீ! உனது தேரோட்டியை பாதுகாக்க முடியவில்லை உன்னால். பிறகு ஏன் உன்னை நீயே மிக சிறந்த வில்வீரனாக நினைக்கிறாய்? அப்படி உனது தேரோட்டியை பாதுகாக்க முடியாமல் உன்னை நீ எவ்வாறு பாதுகாக்க போகிறாய்?
பீமசேனா, கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கும் இந்த பயங்கர யுத்தம் காரணமாக என் மனது தைரியத்தை இழக்கிறதே. தாம் எதற்கும் கவலைப்படாதீர்கள் தர்மண்ணா. வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனோடு இருக்கிறார். அவர் மட்டுமே கௌரவ சேனைகள் அனைத்துக்கும் சமம். நீ சொல்வது முற்றிலும் உண்மை பீமசேனா. சூதமைந்தா, உனக்கு வில்லை சரியாக பிடிக்கவே தெரியவில்லையே. ஆனால் என்னை போன்ற வில் வீரனை வெற்றி கொள்ளும் பேராசை உனக்கதற்கு? அர்ஜுனா! மருமகனே, அர்ஜுனனோடு நடக்கும் இந்த பயங்கர யுத்தத்திலே கர்ணனுக்கு நாம் உதவி செய்தாக வேண்டும். மாமா, வீரப்போர் புரியும் போது வீரன் எவர் உதவியும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் மருமகனே, அங்கே அங்கராஜன் கர்ணன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்யவில்லையே. மாமா அவர்களே, தாம் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது அர்ஜுனனோடு கூடவே அங்கராஜன் கர்ணன் இன்று மாய வாசுதேவனுடன் யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆம் மாமா அவர்களே, நான் அதை மறந்தே விட்டேன். இந்த மாய கண்ணன் ஏதாவது ஒரு விதத்திலே சூழ்ச்சிகள் நிச்சயம் செய்வான். கவனமாக இரு. கர்ணன் வைஷ்ணவாஸ்திரத்தை பயன்படுத்தப் போகிறான். பார்க்கிறேன் கேசவா, நானும் பார்க்கிறேன். மருமகனே, அர்ஜுனனின் இறுதி காலம் நெருங்கி விட்டதென்று நான் நினைக்கிறேன். அங்கராஜன் கர்ணன் ஏதோ பயங்கர அஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். ஆம் மாமா அவர்களே, ஆம். அஸ்வத்தாமா, உனக்கு இது தெரிந்திருக்குமே. கர்ணன் இப்போது எந்த அஸ்திரத்தை பயன்படுத்துகிறான்? இளவரசே,
அது வைஷ்ணவாஸ்திரம். நன்றி வாசுதேவா, நன்றி.